100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனை படைத்துள்ளார் பஞ்சாபைச் சேர்ந்த குரிந்தர் வீர் சிங். இந்தியாவின் ஹுசைன் போல்ட் என வர்ணிக்கப்படும் இந்த ஓட்டப்பந்தய வீரர் யார் என்பதை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். அருண், உசைன் போல்ட் தெரியுமா? உசைன் போல்ட்டை உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? அதாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க பண்ணாத. தெரியும் தெரியும் தெரியும், எதுக்கு அதை கேட்ட? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. அதாவது இந்தியாவில் ஒரு உசைன் போல்ட் உருவாகி இருக்காரு, அவரை பத்தி தெரியுமா? இந்தியாவில் உசைன் போல்ட்டா? அவர் இந்தியா இல்லையே, வெளிநாட்டுல இருக்காரு. இன்னும் நீ அப்டேட்டடாவே இல்லை. சரி, என்ன மேட்ரு தெளிவா சொல்லு கேட்போம். அதை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவர் ஏன் நான் இந்தியாவோட உசைன் போல்ட் அப்படின்னு சொல்றேன் தெரியுமா? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இதுவரைக்கும் 10.09 செகண்ட்ல யாருமே இந்தியாவில் இந்த சாதனையை படைக்கல. அதனால தான் இவரை நான் இந்தியாவோட உசைன் போல்ட் அப்படின்னு பெருமையா சொல்றேன். பரவாயில்லையே, 10.09 செகண்ட்ல ஓடி இருக்காரு. அதாவது உசைன் போல்ட்டோட வேகமே அதாவது 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் 9.69 செகண்ட் தான். சரி கவிதா, இவர் யாரு? இவர் இந்த பதக்கத்தை வென்றதுக்கு, இந்த சாதனையை படைச்சதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? இவரோட பேர் குரிந்தர் வீர் சிங். இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். 25 வயசு ஆகுது அவருக்கு. அது மட்டும் இல்ல, இவர் இப்ப ராஞ்சியில ஒரு ஃபெடரேஷன் கோப்பை நடந்துச்சுல, அதுல தான் அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இவர் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. அதாவது 10.09 செகண்ட்ல இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. இவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லிருக்காரு. அது இன்னுமே இன்ஸ்பிரேஷனலா இருக்கும். அது கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லு. அதாவது இவர் 13 வயசுல இருந்தே இந்த விளையாட்டுல ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்காரு. ஸோ எல்லா மாநிலங்கள்லயும் போய் கலந்துக்கிட்டு நிறைய பிரைஸ் வாங்கியிருக்காரு. அப்போ எல்லாருமே இவருக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. என்னன்னா, நம்மளோட இந்தியர்களோட உடற்வாகுக்கு இந்த 100 மீட்டர் நமக்கு செட் ஆகாது. அதனால 200 மீட்டர் இல்லைன்னா 400 மீட்டர்ல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒலிம்பிக் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்னடா இது நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அதை ஒரு இதா எடுத்துட்டு பயங்கர முயற்சி எடுத்து தான் அவர் இந்த பந்தயத்துல கலந்துருக்கிறாரு. இந்த கடின உழைப்பால தான் அவர் இப்போ 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல 10.09 அதாவது குறைவான செகண்ட்ல ஓடி ஒரு தேசிய சாதனையை படைச்சிருக்காரு. பல பேர் அவருக்கு இல்ல உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பொய்யாக்கி இல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்காரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஆனா நீ ஏதோ ஒன்று யோசிச்சு வச்சிருக்க, அதனால தான் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்க. அது என்ன நீயே சொல்லிடு. உன்கிட்ட யாராவது உன்னால இது முடியாது, உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லணும்? இல்ல என்னால முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி அந்த விஷயத்தை செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் உனக்கு புரியணும். ஓகே மக்களே, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனான கதையை கேட்டு நீங்களும் ஒரு மோட்டிவ் ஆகி வாழ்க்கையில் சாதனை பண்ணுங்க. அதைத்தான் கவிதா இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதே மாதிரி கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிடுது. நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.